Hello students, welcome to Madhi Max. இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.18ல் உள்ள கொஷின் நம்பர் 5 to 8 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன பார்த்துட்டு இருந்தோம் இந்த எக்ஸசைஸில்? ஃபுல் அண்ட் ஃபுல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் 5th கொஷின் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 4 கொஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடலில் பார்த்துருப்போம். இப்போ 5 to 8 பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 5th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஃப் என்ன கொடுத்துட்டாங்க? ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை ஈக்குவல் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்ன ஆர்டர் இருக்குது பாருங்கள். 2 rows 2 columns. அப்போ இது 2 cross 2. இதுவும் என்னது? 2 rows 2 columns. இதுவும் 2 cross 2. அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்கா? இப்போ இதோட எலமெண்ட்ஸை என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு A11 ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இங்கே அங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? இப்போ இதுலேருந்தே நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3x மைனஸ் இசட். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 0. நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பாருங்கள், 0. ஓகேவா? 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ், இப்போ இதையும் வந்து 6க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஆனால் நம்ம இது 3 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1னா இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? மைனஸ் 3 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் 3 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 3ன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு கிடச்சிரும்? 4ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? இசட் கிடச்சிரும். 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இப்போ 3 × x என்ன கண்டுபிடிச்சோம்? 4 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. 3 4s are 12. 12 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிரும்? இசட் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுமா? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? இசட் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு -12ன்னு வரும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா இசட் ஈக்குவல் டு 12 அப்படியே எழுதலாம். மைனஸ் வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ இதுலேருந்து இசட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிரும்? 12ன்னு கிடச்சிரும். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், இசட்டோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ தெரியும், ஆனால் எதோட வேல்யூ தெரியாது? ஒய்யோட வேல்யூ தெரியாது. அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1. ஓகேவா? எக்ஸோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 + 7 என்ன வரும்? 11. 11 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த ப்ளஸ் 11 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? -11 ஆகும். அப்போ 1 மைனஸ் 11ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸில் இருந்தது அப்படின்னா என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் சைன் என்னது? மைனஸ். அப்போ 11 - 1 என்னன்னு கிடைக்கும்? 10. அப்போ -10. ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்த எலமெண்ட்டை ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்லேயே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ தர்ஃபோர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்ன வேல்யூவோ அதை லாஸ்ட்டாக எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு -10, z is equal to 12. புரிஞ்சுதா? ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம இப்படி தான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அடிஷனில் இருக்குது 2 மேட்ரிக்ஸ். அடிஷன் அது ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 8 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு ஆர்டர் செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம் இருக்குது. இப்போ இது 1 × 3. இதுவும் என்னது? ஒரு ரோ 3 காலம்ஸ் இருக்குது. 1 × 3. இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்தந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் எலமெண்ட் இது A11, அடுத்து A12. இப்போ இது ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ ஒய் ப்ளஸ் இசட், சாரி ஒய் மைனஸ் இசட், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இசட் ப்ளஸ் த்ரீ, இங்கே த்ரீ இருக்குது. இப்போ இசட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ, ஓகேவா, ஆட் பண்ணிட்டோம். புரியுதா? இந்த எலமெண்ட்டையும் A11 A11 A12 A12 A13 A13, ஓகேவா, கரெக்டாக ஆட் பண்ணணும், மாற்றி ஆட் பண்ணிடக்கூடாது. ஈக்குவல்ட், இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க? 4 8 16க்கு ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, இதுலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? XYZோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கிது? 4. நெக்ஸ்ட்டு y மைனஸ் இசட் ப்ளஸ் 4 ஈக்குவல்ட்டு 8. நெக்ஸ்ட் எலமெண்ட்டு இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஈக்குவல்ட்டு 16. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதை ஈக்குவேஷனாக வேணால் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைன் பண்ண முடியும்? இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 என்னது? 6 ஈக்குவல்ட்டு 16. அப்போ இசட் இஸ் ஈக்குவல்ட்டு 16 மைனஸ் 6ன்னு கிடைக்குமா? ப்ளஸ் 6 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 6. அப்போ இசட் இஸ் ஈக்குவல்ட்டு 16 மைனஸ் 6 10. இப்போ இசட்டோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய் கண்டுபிடிக்கலாமா? இசட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். ஓகேவா, அப்போ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8ங்கிறது தான் என்னது? ஈக்குவேஷன் 2. அதில் இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் மைனஸ் 10 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. இப்போ இதுலேருந்து மைனஸ் 10 ப்ளஸ் 4 இருக்குது. பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸ் 10 மைனஸ் 4 என்னது? 6 ஈக்குவல் டு 8. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ 8 ப்ளஸ் 6. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 8 ப்ளஸ் 6 14. இப்போ இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன தான் கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ வேணும் நமக்கு. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் தான் எக்ஸ் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, நான் இங்கே சைட்லேயே செய்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் 14 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 14. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. 14 மைனஸ் 4 என்னது? 10 மைனஸ் 10. இப்போ ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. இசட் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா, அவ்வளோதான். எப்படி பண்ணியிருக்கோம் புரியுதா? ஃபஸ்ட்டு அடிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் எலமெண்ட்ஸை. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸாக வருது நமக்கு. அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் இப்போ எலமெண்ட்ஸ் ஒன்று என்ன பண்ணுவீங்க? ஈக்குவல் பண்ணுவீங்க. ஈக்குவல் பண்ணுறத ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 by 1 எதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூலாம் ஃபைன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14, இசட் ஈக்குவல் டு 10ங்கிறது தான் என்னது? வேல்யூஸ். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் இன்ட்டு 4 மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் 2 3 ஈக்குவல் டு 4 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல்? இந்த 4 6 இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேவா, பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? எக்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யை ஒரு எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2y நெக்ஸ்ட்டு 3y ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க? 4 6. இப்போ இதோட ஆர்டர்ஸ்லாம் செக் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன ஆர்டர் இதுக்கு? 2 cross 1 2 rows 1 column. அப்போ இது 2 cross 1, இதுவும் 2 cross 1, இதுவும் 2 cross 1. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணணுன்னா எப்படி ஆட் பண்ணுவீங்க? இந்த எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, A11 இது என்னது? A21. ஓகேவா, ஃபஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்குது. அப்போ A11 A21 A11 A21 அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, அப்போ 4x மைனஸ் 2y ஆட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவல்?
4க்கு ஈக்குவல், இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். அதே மாதிரி மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஆட் பண்ணும்போது எதுக்கு ஈக்குவல், 6க்கு ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 1 and 2 எழுதிக்கலாமா? இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம், டோட்டலாக 2வால் இதை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும், 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேவா? டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை 2வால் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் எது காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போ டோட்டலாக எதால் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவேஷன் 1 and 2ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாமா? இப்போ இது ஈக்குவேஷன் 1, நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 2x மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 + 2 4. ஓகேவா? அப்போ என்ன கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிரும், ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 2லேயோ 1லேயோ எதில் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ மைனஸ் 4 அங்கே போகும்போது என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 4. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 6. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிது, 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. லாஸ்ட் ஆன்சர் எடுத்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கொஷினில். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்து ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே 2 காமனாக இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதில் எல்லாமே 3 காமனாக இருக்குது, 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு XYயோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4 and 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இதில் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு. இப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து 2 இன்ட்டு 2வை ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்ஸோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ். அப்போ 2 ஃபஸ்ட்டு எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணுமோ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ 2x இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 3 இன்ட்டு எக்ஸ் 3x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? உள்ள ஒரு எலமெண்ட்டோட என்ன பண்ணிட்டோம், எக்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2வால் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 8 2s are 16. அடுத்து 5 2s are 10x. எக்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு 4 2s are 8. 4 2s are 8. 8 இன்ட்டு எக்ஸ் 8x. எதுக்கு ஈக்குவல் இது, இதை 2வால் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூஸ்க்கு ஈக்குவல். அப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் 2வால் மல்டிப்ளை பண்ணணும், 8ஐயும் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். 8 இன்ட்டு 2 16. புரிஞ்சுதா? எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, அடிஷனில் இருக்குது. அப்போ 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 24 இன்ட்டு 2 48. 2 10s are 20. 2 6 are 12x. இப்படி கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இதை ஆட் பண்ணணுமா? இது என்ன மேட்ரிக்ஸ், என்ன ஆர்டர், ரெண்டுக்கும் ஆர்டர் என்ன இருக்குது, 2 × 2 2 row 2 columns. இதுவும் 2 row 2 columns, 2 × 2 அப்படியே ஆட் பண்ண போகிறோம் எலமெண்ட்ஸை. இப்போ 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16. நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் 10x. டேரெக்டாக எழுதிடலாமா? 2x ப்ளஸ் 10xனால் என்ன வந்துடும், 12x. 10 + 2 12x. 3x ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி 12x போட்டிருக்கேன். இதில் 1ல் எக்ஸ் இருக்குது, 1ல் 8 இருக்குன்னா அப்போ போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, 11xன்னு போட்டுறக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும், 3x + 8.
நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8x ஆட் பண்ணியாச்சா? எதுக்கு ஈக்குவல் இது? இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 48 20 12x இதுக்கு ஈக்குவல். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இது ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்குது. எக்ஸோட வேல்யூ தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எதுலேருந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும்? 12x ஈக்குவல் டு 48ன்னு கிடைக்குது. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுமா? எந்த எலமெண்ட்டை எடுத்தால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேருந்தும் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இதை எடுத்தோ 3x + 8 = 20 இதை ஈக்குவல் பண்ணியும் நீங்கள் எக்ஸோட வேல்யூ எது ஈஸியாக இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 12x நான் எடுக்கிறேன். இப்போ 12x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 48க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ x ஈக்குவல் என்ன வரணும்? 48 மல்டிப்ளிகேஷனில் உள்ள 12 எங்கே வரும்? டிவைடில் வரும். அப்போ டிவைடில் 48/12னா 4 12s are 48. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை தான் எடுத்து சால்வ் பண்ணணும்னு இல்லை, இன்னொன்னையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு வேல்யூ 3x + 8 = 20 அதை எடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ 3x இது NF உங்களுக்கு இதோட நீங்கள் முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக, ஏன்னா இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டுமே ஈக்குவல் தான், தெரியணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். 3x + 8 = 20. இதுலேருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணலாம். அப்போ 3x ஈக்குவல் என்ன வரும்? 20 + 8 இந்த பக்கம் வந்தால் -8. அப்போ 3x = 20 - 8 என்ன வந்துடும்? 12. இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும்? மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 டிவைடில் வரும். அப்போ 4 3s are 12. இப்போ எக்ஸ் ஈக்குவல் 4. ஓகேவா? இப்போ ஒரு எலமெண்ட்டும் இங்கே சேமுங்கிறதுனால எதை எடுத்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். நீங்கள் இந்த வேல்யூ ஈஸியாக இருக்குன்னா இதை எடுத்து ஃபைன் பண்ணலாம். இது 2-3 ஸ்டெப் வருதுங்கிறதுக்காக இது டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். ஓகேவா? எப்படி வேணாலும் செய்யலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சால்வ் ஃபார் x, y. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். இதுலேயும் என்ன கொடுத்துட்டாங்க? ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எல்லாமே என்ன ஆர்டரில் இருக்குன்னு பாருங்கள். 2 × 1 2 row 1 column. இப்போ 2 × 1. இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். x² y² ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா உள்ள? இப்போ 2 எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4 -4x -2y இது எதுக்கு ஈக்குவல்? 5 8க்கு ஈக்குவல். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணணுமா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x² - 4xன்னு கிடைக்கும். இங்கே y² - 2yன்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவல்? 5க்கும் 8க்கும் ஈக்குவல். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு கொடுத்தாச்சுன்னா அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் பண்ண போகிறோம் எலமெண்ட்ஸ். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? x² - 4x = 5ன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். y² - 2y = 8ன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதிடலாமா? x² - 4x = 5 இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு y² - 2y = 8. ஓகேவா? இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். xyயோட வேல்யூ தான் வேணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நமக்கு என்ன மெத்தட் தெரியும்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ இது எழுதணும்னா எப்படி எழுதலாம்? +5 அந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ x² - 4x - 5 = 0ன்னு கிடைக்கும் ஈக்குவேஷன். அதே மாதிரி +8 அந்த பக்கம் கொண்டு வாங்க. y² - 2y -8 = 0ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? xyயோட வேல்யூஸை ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x² - 4x -5லேருந்து எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x² - 4x -5 = 0. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ -5 எடுத்துக்குவீங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் 4 வர மாதிரினா எப்படி பிரிக்கலாம்? 1 5 is 5ன்னு பிரிக்கலாம். இப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். மல்டிப்ளை பண்ணால் -5, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் -5, ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? -4. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது இது கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது இது கிடைக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குது? ஃபேக்டர் நமக்கு x + 1 x - 5 = 0. இப்போ இதுலேருந்து x ஈக்குவல் என்ன சொல்லலாம்? x + 1 0னா x = -1, x - 5 0னா x = 5. இப்போ x = -1, 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஓகேவா? என்ன இருக்குது? y² - 2y -8 = 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ -8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வரணும் டிஃப்ரென்ஸு.
இப்போ 4 2ன்னு பிரிக்கலாம். இப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் 4 2s are 8 -8 ஆட் பண்ணிங்கன்னா -4 + 2 -2ன்னு கிடைக்குது. அப்போ கரெக்டு. இப்போ y - 4 ஒரு ஃபேக்டர், y + 2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்ன எழுதிடலாம்? y - 4 0னா y = 4, y + 2 0னா y = -2. மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஓகேவா? தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? -1 5, ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4,2. ஓகேவா? இதோட இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பற்றி. ஃபஸ்ட்டு 4 சம் வந்து வெரிஃபை கொஷின்ஸாக இருந்தது, வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்த 4 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேவா? இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் எலமெண்ட்ஸாக அப்படியே ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டண்ட்டால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்ஸுமே மல்டிப்ளை பண்ணணும். தனித்தனியாக எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அடிஷன்னா உங்களுக்கு தெரியும், அதே சேம் பிளேஸ்மெண்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? XYZோட வேல்யூஸ் ஃபைன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.